வெல்கம் டு ராஜேக்கா கிச்சன். சட்டப்பட்ட சட்னி இந்த வாரம் 3 பொருளை வச்சு பார்த்துருவோமா? இது மாதிரி வாரம் இன்ஸ்டன்ட் சட்னி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தேவையான பொருட்கள்: காஷ்மீரி ரெட் சில்லி ஒரு 4 ஊற வச்சிருக்கேன். காஷ்மீரி ரெட் சில்லி இல்லை அப்படின்னா நார்மல் ரெட் சில்லியில் உள்ள விதையை மட்டும் எடுத்துட்டு அந்த வெறும் தோலை மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 2 பல்ல பூண்டு, 3 மீடியம் சைஸ் தக்காளி, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மைய அரைங்க. அரைக்கிறதுக்கு தேவைப்பட்டுச்சு தண்ணி அப்படின்னா நம்ம காஷ்மீரி சில்லி ஊற வச்சிருக்கோம்ல அந்த தண்ணியே சேர்த்துக்கலாம், வேற தண்ணி சேர்க்க வேணாம். காரத்துக்கு காரமும் ஆச்சு, தண்ணியும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ சிறுக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் ஹையில் வச்சு பீட் பண்ணுங்க. நல்லா பீட் பண்ண கொஞ்ச நேரத்தில் சட்னி நல்லா மைய பேஸ்ட்டுக்கு வந்துடும். இந்த நேரத்தில் தோசைக்கல்லை ரெடி பண்ணிடுங்க. தாளிப்பு போட்டோம்னா சட்னி ரெடி ஆகிடும். அதுக்குள்ள தோசைக்கல் ரெடி ஆயிடுச்சுன்னா நல்ல மொறுன்னு தோசையை ஊற்றி நெய்யை தடவிட்டு அதுக்கு மேலே இந்த சட்னியை தடவி அப்படியே திருப்பி போடாமல் அலேக்கா 2ஆக மடித்து கொடுத்து பாருங்க. லாஸ்ட் வீக் போஸ்ட் பண்ண 2 இன்கிரீடியன்ட் சட்னி அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மிஸ் பண்ணாமல் போய் பாருங்க. அந்த சட்னியை செஞ்சு பாருங்க. இப்போ சர்வ் பவுலுக்கு மாற்றிட்டு தாளிப்பு தான். தாளிப்புக்கு தேவையான பொருட்கள்: கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1 டீஸ்பூன். எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் 3த்தையும் ஒன்று சேர்த்து பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடைசியில் கருவேப்பிலை போடுங்க. அந்த எண்ணெய் சூட்டுக்கு அப்படியே தலைவர் சுடுவாக மொறுன்னு பொரிஞ்சிருவார். அதை அப்படியே சூட்டோடு எடுத்து சட்னி தலையில் ஊற்றுங்க. அவர் உடனே எண்ணெயை குடிச்சிட்டு தகன்னு இருப்பார். இப்போ தோசைக்கல்ல போட்டு ஊற்றி சொன்ன மாதிரி நெய்யை தடவி மடிச்சு போட்டு கொடுங்க. அழுத்துக்காமல் ஊற்றிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுங்க. அடுத்த இன்ஸ்டன்ட் சட்னியில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.